சென்னை சென்ட்ரலில் இருந்து பேசின் பிரிட்ஜ் நோக்கி யார்டுக்கு சென்ற ஏலகிரி விரைவு வண்டியின் என்ஜின் சாணிக்குளம் அருகே தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் சாலமன், தரம் புரண்ட இந்த ரயில் பெட்டியானது மீட்பு பணியானது எவ்வளவு விரைவாக நடைபெற்று வருகிறது? இன்று காலை 11 மணி அளவில் சென்னை சென்ட்ரலில் இருந்து பேசன் பிரிட்ஜ் நோக்கி யார்டுக்கு சென்ற ஏலகிரி விரைவு வண்டியின் என்ஜினானது திடீரென தடம் புரண்டுள்ளது. குறிப்பாக இந்த சாணிக்குளம் அருகே சென்ற போது இந்த ரயில் என்ஜினானது திடீரென தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக முன்புறம் உள்ள 3 ஜோடி சக்கரங்கள் திடீரென தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கியதால் இந்த விபத்தானது நிகழ்ந்துள்ளது தெரிய வந்துள்ளது. உடனடியாக இந்த சம்பவத்தை அருகில் இருக்கக்கூடிய ரயில்வே ஊழியர்கள் உடனடியாக விபத்து ஏற்பட்ட இடத்திற்கு இந்த சரி செய்யக்கூடிய பணியில தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இதனால அருகில் இருக்கக்கூடிய ரயில் ஒரே தண்டவாளத்தில் வரக்கூடிய ரயில்கள் எந்த விதமான சிக்கலிலும் ஈடுபடக்கூடாது என்பதற்காக உடனடியாக மற்றொரு தண்டவாள பகுதியில மற்ற ரயில்கள் இயக்கக்கூடிய நடவடிக்கைகளை ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதே இடத்துல நேற்று முன்தினம் காலியாக சென்ற ரயில் பெட்டி மற்றும் தனி என்ஜின் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த சாணிக்குளம் அருகே கடந்த 3 நாட்கள்ல 2 முறை இந்த விபத்தானது நிகழ்ந்திருப்பதாக தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடம் புரண்ட ரயில்வே இன்ஜின் சரி செய்யக்கூடிய பணியில தொடர்ச்சியாக ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடிய விரைவில், அதாவது 1 மணி நேரத்திற்குள்ள இந்த பணியானது முடிவெடுக்க முடியும் என ரயில்வே ஊழியர் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.